கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தொண்டர்களால் மட்டுமே அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும், தேர்தல் மூலமாக தேர்வு செய்ய வேண்டும் என்ற விதியை கொண்டு வந்தார்கள். அந்த விதியை மாற்றவோ திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவே கூடாது என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சட்ட விதியில் கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமையை தலைகளாக மாறியிருக்கிறது. நீங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவில் ரவுடிகளை கொண்டாந்து கூட்டத்தில் அரங்கத்தில் உட்கார வைத்து அவர்கள் நினைத்த அஜெண்டாவை அந்த கூட்டத்தில் மூலமாக நிறைவேற்றினார்கள் என்பதையும், எங்களையெல்லாம் வலுக்கட்டாயமாக, நான் கழகத்தினுடைய பொருளாளராக 12 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறேன். எனக்கு நான் மூன்றாவது அஜெண்டாவாக அந்த வருடத்திலேயே வரவு செலவு கணக்கெல்லாம் வாசிக்க வேண்டும். எனக்கு கூட அந்த வாய்ப்பை தராமல் வரவேற்புரை, சில பேருக்கு உரை, அப்படி நன்றி உரை சொல்லி முடிச்சுட்டாங்க. இது எவ்வளவு பெரிய அராஜகம், எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம்! இந்த எடப்பாடி பழனிசாமி மீது அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது அந்த தீர்மானத்தை டிடிவி தினகரனோடு சேர்ந்து நான் ஆதரித்திருந்தனால பழனிசாமியுடைய அந்த அரசு அன்றைக்கே கவிழ்ந்திருக்கும். நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நம்பி என்னோடு இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அந்த தீர்மானத்தை எதிர்த்து ஆட்சியை அன்றைக்கு காப்பாற்றி கொடுத்தோம். இல்லை என்றால் அன்றைக்கு ஆட்சி போயிருக்கும் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அவர் சொல்றார், நான் தான் ஓபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தேன் என்று. ஐயா பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு முன்னாலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு 2001 முதலமைச்சர் பதவி தந்தார்கள். மீண்டும் 13 ஆண்டுகள் கழித்து 2014 அம்மா அவர்களுடைய 13 ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன். மீண்டும் 2014 எனக்குத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் பதவியை தந்தார்கள். கழகத்தில் எத்தனையோ மூத்த தலைவர்கள், முன்னோடிகள், கழகத்திற்காக அரும்பாடுபட்டவர், தியாகம் செய்தவர்களாக இருந்தார்கள். அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னைத்தான் முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள், நியமனம் செய்தார்கள். இவர் என்னமோ துணை முதலமைச்சர் பதவியை அவர்தான் தந்தாராம். துணை முதலமைச்சர் பதவி ஒரு அதிகாரம் இல்லாத பதவி, டம்மி பதவி என்பதை நான் உணர்ந்துதான் அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன். என்னை வலுக்கட்டாயமாக தான் அந்த பதவியில் நீடிக்க செய்தார்கள். சரி, ரைட்டு. அந்த தினத்திலிருந்து, அவருடைய அரசை காப்பாற்றிய தினம், அந்த தினத்திலிருந்து என்னை எவ்விதத்தில் எப்பாடுபட்டாலும் கழகத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார். பத்திரிகை துறையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு, தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்க நன்றாகவே தெரியும். அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை எல்லாம், செய்தித்துறை அதிகாரிகள் எல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்தாய் செய்திகளை வெளியிட வேண்டும் என்று அவர் வற்புறுத்தியதன் பேரில் கடுமையாக விமர்சனங்கள் என்னை பற்றி பத்திரிகையில் எழுத வைத்தார், தொலைக்காட்சிகளில் பேச வைத்தார், பேசுகிறவர்களுக்கு பணம் கொடுத்து எழுத வைத்தார். இப்படி தான் நடந்துச்சு. நான் பொறுமையாக இருந்தேன். என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, இந்த ஆட்சியை ஓட்டு போட்டு காப்பாற்றிருக்கிறேன், மீண்டும் எந்த பிரச்சனைக்கும் நான் உள்ளே போய்விடக்கூடாது என்பதை மட்டும் மனதில் வைத்து 4½ ஆண்டு காலம் பொறுமையாக காத்திருந்தேன். பொறுமை காத்தோம். நான் வெளியே வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த தண்ணி பாட்டில் கொண்டு எறிஞ்சு பொதுக்குழு அப்போல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் வெளியே சொன்னாங்க, அண்ணே நீங்கள் ரொம்ப பொறுமை காத்துட்டீங்க, ரொம்ப பொறுமையாக இருந்துட்டீங்க, ரொம்ப பொறுமையாக இருந்துட்டீங்கன்னு. புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவர்களும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுப்பதற்கு
தன்னுடைய இரத்தம் சிந்திருக்கின்றார்கள், உயிரையே கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு இடையில் எந்த இடையூறும் வந்துடக்கூடாது என்ற நிலைதான் என்னுடைய நிலையாக இருந்தது. சரி, இவர்கள் நினைத்ததை எப்போ புரட்சி தலைவி அம்மாவில் எப்போ காலமாவாங்க என்று எதிர்பார்த்திருந்தார்கள். எதிர்பார்த்து அவருடைய வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க, சதி வேலையை. எப்படியாவது என்னை வெளியேற்ற வேண்டும் என்று. நான் என்ன தவறு செய்தேன் என்பதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் சொல்றார், ஒரு பேட்டியில் சொன்னார், கோயம்புத்தூர் அங்கே ஏர்போர்ட்டில் இறங்குறதுனால ஓபிஎஸை பற்றி ஏதோ கேள்வி கேட்டாங்க, என்னை பற்றி ஒரு நிருபர். அவர் தான் டிஎம்கேக்கு போயிட்டார்ல. யார் சொல்கிறது? எடப்பாடி. எவ்வளவு திமிர் உனக்கு, எவ்வளவு திமிர்! இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டவன், இந்த இயக்கத்திற்கு இடையூறு வருகின்ற பொழுது இந்த ஆட்சிக்கு காப்பாற்றியவன், லட்ச தொண்டர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு சின்ன நம்பிக்கை துரோகம் செய்யாதவன். இவையெல்லாம் மக்களுக்கு தெரியும், அடிப்படை உறுப்பினருக்கு தெரியும். உன்னுடைய அரசியல் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும். ஆரம்பத்திலிருந்து யாருக்கெல்லாம் நீ துரோகம் செய்த, சரி அதெல்லாம் உரட்டுங்க, மாவட்ட பிரச்சனை இல்லை, அத்தனை துரோகம். ஆனால் என்னை நீக்கிவிட்டு சின்னம்மா அவர்கள் யாரை முதலமைச்சராக நியமித்தார்கள்? திரு எடப்பாடி பழனிசாமி தான் நியமித்தார்கள். 3 மாசத்துல என்னாச்சு? அவங்கள கொச்சை மொழியில், யாராலும் பேசக்கூடாத மொழியில் வசைபாடினார். அதுதான் முதல் துரோகம். இரண்டாவது துரோகம் என்ன? தொடர்ந்து துரோகம். பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் நடைபெற்ற அத்துணை தேர்தல்களையும் நாம் தோல்வியை கண்டிருக்கிறோம். ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஆட்சி இழந்துட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடம் போட்டியிட்டோம். 38 இடங்களில் தோல்வி. ஒன்று தேனி நாடாளுமன்றம் தான் வெற்றி பெற்றது. சரி, இதுவெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது நடந்த தோல்விகள். அவர் சொன்னார், பன்னீர்செல்வம் இருந்ததுனால தான் இந்த தோல்வியெல்லாம் ஏற்பட்டுச்சு. யார் சொன்னது? பழனிசாமி. அவர் இப்போ தன்னை பொதுச் செயலாளர் வந்துட்டார் கட்சிக்கு, தன்னைத்தானே மகனும் சுட்டி கொண்டார். இந்த பிரெஞ்சு தேசத்தினுடைய 14ஆம் லூயி தன்னைத்தானே முடிசூட்டி கொண்டார் என்ற வரலாறை படித்திருக்கிறோம். அந்த வரலாற்றின்படி இவரே பொதுச் செயலாளர் தன்னுடைய கைத்தடிகள்லாம் வச்சு